அப்படின்னு சொல்லலாம். அது செய்யறது நம்ம இன்னொரு இத திரிக்காம இன்னொரு சின்ன ரிங்ஸ் அடிச்சுதான் திருப்புறோம். ஆ ஆ. அவர்கள் திருப்பி அந்த பக்கம் சேர்த்து கட்டிக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் அதோட ஹைட் நம்ம சொன்ன மாதிரி கிடைச்சிருக்குல்ல, அப்புறம் இதுக்கு குறைஞ்சிருக்கு. காரணம் சின்ன ஸ்பேன் தான் இல்ல, அதனால அது குறைஞ்சிருக்கு. அது வரும்போது 20 சென்டி உயர்த்தி வச்சது காரணம், அதுக்கு அவசியம் இருக்கு. ஏனென்றால் இவ்ளோ பெரிய டெப்த்ல அங்க கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. காரணம் அது 2 சின்ன பீம்ல வரணும். இந்த வர்ற கேன்டிலிவர் ஆனது காரணமாக இப்படி செஞ்சது. சில சமயம் நமக்கு இது சாதாரணமா இல்லாதாலும் பிரச்சனை இல்லாததுதான். ஆனா ஃபியூச்சர்ல இவர்கள் இந்த ஏரியாவும் சேர்த்து வாடகைக்கு கொடுப்பாங்க. ஏனென்றால் அங்க நமக்கு இடம் கிடையாது. அப்போ உண்மையில் ஷட்டர் இங்க வைக்கணும். இவர்கள் ஆபீஸ் பர்பஸ்னு சொல்லி இங்கேயும் கட்டி கொடுக்கலாம். அதனாலதான் நாம இந்த வராந்தையும் சேர்த்து இதே மாதிரி எடுத்தோம். இல்லை என்றால் மற்ற வராந்தையை மட்டும் செய்யும் இந்த பகுதியை நாம விட்டு விடுவோம். அப்போ தள்ளணும்னா இது வரைக்கும் வர்றான். கவர் பண்ணி அடிக்கணும். அங்க இருந்து கெட்டி அடிக்கணும். ஒரு ஷேடு மட்டும் கெட்டி வச்சா போதும். மேல அடிக்கும் போது தண்ணீரில் விழாது இருக்க மட்டும். இவ்வளவு கெட்டி வச்சு தோங்களோ. இது இப்போ 1.34 அந்த மற்றதை காட்டி 50 சென்டிமீட்டர் கூட்டி கூட்டி அடிக்கணும். 1.5 கொடுக்கணும் இல்லையா? 1.5 குடு. அப்ப தண்ணீர் அல்லது விழாது. அதாவது போர்டு வரலையா? போர்டு உள்ள நோக்கி வைக்கணும். உள்ளே நோக்கி வைக்கிறோம். உள்ளே நோக்கி வைக்கும். அப்போ அந்த கேன்டிலிவர் உள்ள இருந்து வந்தாலே போதும். சாயல் மட்டும் வெளியே அடிச்சா போதும். மேல வரும்போது கேன்டிலிவர் எவ்வளவு வேக்கு? அது இதுல இருக்கு. நம்மோட மால்ல அது ஹைட் ஒரு சின்ன எழுத்து தான் சார், பார்க்க முடியல. அதான்